சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்படி அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கக்கூடிய சம்பவத்தை இந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. 60வது வசனத்தில், அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ? 66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். வேறொரு சுவிசேஷத்தில் நீங்களும் போக மனதாக இருந்தால் போங்கள் என்றார். சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். இப்போ அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று ஒரு கட்டளையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த சீசர்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். ஆனால் இவர்கள் பின்வாங்கி போயிடுறாங்க. ஒரு பேதுரு மட்டும் ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்லி அவர் உறுதியாக விசுவாசத்தோடு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள்லாம் ஏன் பின்வாங்கி போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த ஜனங்கள் ஒரு மனுஷனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம எப்படி புசிக்கிறது, இவர் என்ன புது விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காரே, இது அருவருப்பான விஷயமா இருக்கே அப்படின்னு அருவருப்போடு பின்வாங்கி போனார்களா அப்படின்னு பார்த்தா, அவங்க அருவருப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச தரத்தையும் புசிப்பதற்கு அருவருப்பட்டு போகலை. அதற்கு அவங்க பின்வாங்கி போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது மத்தேயு 5:17 பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. அவர்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு திருப்திகரமான ஒரு செய்தியை அவர் கொடுத்துருக்கார். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிக்க வரல அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே பின்வாங்கி இவரை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே தேவன் தான். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நியாயப்பிரமாண கட்டளையெல்லாம் தேவனே தான் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவனாய் வந்திருக்கிறாரு. அவர் நான் இதை நிறைவேற்ற வந்தேன், அழிக்கவில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணத்து சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ரத்தத்தை புசிக்கக்கூடாது, எந்த ரத்தத்தையும் புசிக்கக்கூடாது. இது அவங்க அறிஞ்சிருந்தாங்க. இப்போ நம்ம ரத்தத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே, இவர் திடீரென்று அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படி? இது நியாயப்பிரமாண சட்டத்தை மீறுறது மாதிரி இருக்கே, இது தேவனுடைய தேவ சித்தமான காரியமாக இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. லேவியராகமம் 17:10 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன்.
மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அதன் நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாயிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி புசித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணில் அதை மூடக்கடவன். சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாமிசத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம்தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். அப்போ தெளிவாக இந்த லேவியர் ஆகமத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கு, ரத்தம் புசிக்கக்கூடாது, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் யாருக்கு சொந்தம்னா தேவனுக்கு சொந்தம். அந்த பட்சிகளுடைய உயிராக இருந்தாலும் சரி, மிருகத்தினுடைய இரத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. இது எல்லாத்துக்கும் ஓனரே தேவன். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கும் ஓனர் யாருன்னா தேவன் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு ஓனர் தேவனாக இருக்கையில் இவர் எப்படி என் ரத்தத்தை புசிங்கன்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா இப்போ பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பஸ்கா பண்டிகை நடக்குது. அங்கே எகிப்தில் அவர் ஆடு அடித்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து நிழலாக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவர் நிஜமாகிறார். இப்போ மத்தேயு 26, 27, 28 பார்ப்போம். மத்தேயு 26, 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற பொது படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது அப்படின்னு அந்த பஸ்காவை கொண்டாடுகிற அந்த நாளில் சீசர்களுக்கு அந்த இதை நினைவாக செய்யுங்கள்னு சொல்கிறார். அந்த திராட்சரசத்தில் எடுத்து இதை பானம் பண்ணுங்கள், என் ரத்தமாக இதை எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இதை நினைவாக செய்யுங்கள்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி எந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு? இரத்தம் தேவனுடையது, தேவனுக்கு உரிமை பொருளாக இருக்குது. அந்த இரத்தத்தை இவர் எப்படி புசிக்க கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா யோவான் 10, 17, 18 வாய்ச்சா நமக்கு புரிஞ்சிடும். யோவான் 10, 17, 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். சிலுவையில் கடைசியில் சொல்கிறாரு, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு. யார்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா தேவனிடத்தில் ஒப்படைக்கிறார். ஏன்னா திரும்ப அவர் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் தேவனிடத்தில் ஒப்படைக்கிறார். இப்போ நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அவர் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம், அவர் ஜீவனையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிறதுல அவர் அன்பாக இருக்கிறார், சந்தோஷப்படுறார் பிதா. அதுக்கு 18வது வசனம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யாரும் அவருடைய ஜீவனை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். அவர் இஷ்டப்பட்டாத்தேன், அவர் விரும்பினாத்தேன் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுப்பார். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கறதுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இப்போ ஏற்கனவே பிதாவினிடத்தில் இந்த கட்டளை, இந்த அனுமதியை பெற்று வந்திருக்கிறார் இந்த பூமிக்கு. ஏன்னா அவர் இப்போ பிதாவினிடத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கிறதுக்கு அவருடைய பழைய உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி அந்த தீர்மானத்திலே அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். தன்னை யாருடைய கட்டளையும் இல்லாமல், யாருடைய வற்புதலும் இல்லாமல் அவர் இந்த நமக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் முடிவெடுத்து விட்டார். அப்படி முடிவெடுத்து வந்ததுனால தேவன் அவருக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். ஜீவனை கொடுக்கறதுக்கும் திரும்பி எடுத்துக்கொள்கிறதுக்கும் அவர் அதிகாரத்தை பெற்று வந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்று வந்ததுனால தான் அவரால் அதை கொடுக்க முடியுது, திருப்பி எடுத்துக்கொள்ள முடியுது. அவர் இஷ்டமானவர்களுக்கு அந்த ஜீவனை கொடுப்பார்.
அப்படி நாம் அவர் அவர் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு பிளாத்திவன் அரண்மனையில் கொண்டு போய் முள்முடி சூட்டுறாங்க. முள்முடி சூட்டினதுலேருந்தே அவருக்கு ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மலைக்கு நெட்லேயும் அவரை அடித்து கொடுமைப்படுத்தி எவ்வளவு துன்புறுத்தணுமோ அந்தளவுக்கு துன்புறுத்தி நெட்லேயும் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே தான் அவர் கொல்கத்தா மலைக்கு போகிறார் சிலுவையை தூக்கிக்கிட்டு. போய் சிலுவையிலையும் அரைஞ்சு அவருடைய முழு உடம்பில் உள்ள எல்லா சொட்டு ரத்தமும் கீழே வடிகிற அளவுக்கு எல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லா சீசர்களும் போகிறாங்க. நிறையா அவரை பின்பற்றின சீசர்கள்லாம் போகிறாங்க. அவரோடு கூட இருந்த 12 சீசர்கள்லேயும் ஒரு சிலர் போகிறாங்க. ஏன்னா பார்த்தா யோவானை பார்த்து சொல்கிறாரு, இதோ உன் மகன், இதோ உன் தாயின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சீசன் அங்கே நின்றுருக்காரு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன ஏற்கனவே கட்டளையிட்டிருக்காரு, என்னுடைய மாம்சத்தையும் என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யாராவது அந்த இயேசு கிறிஸ்து உடல்லிருந்து ஓடின அந்த இரத்தத்தையோ மாமிசத்தையோ யாராவது புசித்தார்களா குடித்தார்களான்னு பார்த்தா யாருமே புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. ஏன் புசிக்கலை, ஏன் குடிக்கலை? அவர் தான் கட்டளையிட்டிருக்கிறாரு ஏற்கனவே, என் மாமிசத்தை புசிங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு. யாருமே செய்யலையே. ஏன்னு பார்த்தா அது அவர் மாமிசத்தை ரத்தத்தையும் நேரடியாக புசிங்கிற நோக்கத்தில் அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இப்போ நாம் மனுஷர்களாகி நாம் எப்படி நம்ம மாம்சமாக இருக்கோம்னா, ஒரு கணவனுக்கும் மனைவியும் சேரும்போது சேர்ந்ததுனால நம்ம மாம்சமாயிருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சமாயிருக்குன்னா, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை தான் மாம்சமாகி வந்திருக்கு. இப்போ இந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்திருக்குங்கிறத பேதுரு கண்டுபிடிச்சிட்டார். வாழுதரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும், அந்த வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும், அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையே தேவன் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி வாழ்வோம். ஆமீன்.